நீங்க விசு படம் எல்லாமே பாருங்களேன். நீங்க தமிழ் சினிமாவெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது விசுங்கிற மனுஷனை கோயில் கட்டி கும்பிடலாம் போல இருக்கு. விசு எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு குடும்பம் இவ்வளவு பிரிஞ்சிருக்காதோ அப்படின்னு கூட தோணுது. உண்மையா இல்லையா? அவருடைய ஒவ்வொரு படமும் பாருங்க, 4 குடும்பத்தை எடுத்துக்குவார். அந்த 4 குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பார். அந்த பிரச்சனையை எப்படி அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமாளித்து ஒற்றுமையாக வாழ முடியும் என்று ஒரு தீர்வும் சொல்வார். அதனால இனிமே நான் நினைக்கிறேன், நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு 10 விசு படத்தை மட்டும் பார்க்க வைங்க. ஒண்ணு மட்டும் எனக்காக செய்ய அப்படின்னு சொல்லி பையனையும் கல்யாண பொண்ணையும் பார்க்க வச்சிருங்க. கண்டிப்பா பிரச்சனையே வராது. அந்த எல்லா படத்திலயும் ஒரு ஒற்றுமை இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா சார்? ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தல. வாமா, எல்லா விசு படத்திலயும் நான் சொல்றேன் பாருங்க, உமான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அது நல்ல கேரக்டர். மருமகளே தான் கூப்பிடணும், உமான்னு கூப்பிடக்கூடாது. புரிஞ்சுதா? சீதா உமாவா இருப்பாங்க, கஸ்தூரி உமாவா இருப்பாங்க, லட்சுமி உமாவா இருப்பாங்க. என் மூத்த மருமகன் பேரு உமா. இந்த குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி. கேசரி போடுமா உமா, கேசரி போடுமா பாருல. அந்த நல்ல கேரக்டர் எல்லாம் உமாவா தான் இருக்கும். ஒரு பொறுக்கிறார்கள், ஒரு பேப்பர் முழுக்க உமா உமான்னு என் பேரை டைப் அடிச்சு வச்சிருக்கா சார். எதுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த உமாங்கிற பேர்ல இப்படி ஒரு மயக்கம் அப்படின்னா, அவர் ஒரு இதுல எழுதி இருக்கிறார். அவர் முத சிறுகதை இதெல்லாம் எழுதும் போது அந்த பத்திரிகை ஆசிரியர் நிராகரித்து இருக்கிறார். ஆனா அங்க ரிசப்ஷன்ல வேலை பார்த்து அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, சார் வசனம் நல்லா எழுதுறீங்க சார், நீங்க திரைப்படம் பக்கம் போய் முயற்சி பண்ணுங்க, நாடகம் பக்கம் போங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. உன் பேர் என்னம்மான்னு கேட்டிருக்கிறார். உமா அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த நன்றிக்காக கடைசி வரைக்கும் ஒரு படத்துல உமா வந்துட்டே இருந்திருக்கிறாங்க.